சோத்திரம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அன்றவர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆண்டின் வாக்கு தத்துவங்கள் யோவான் 16:20 படி உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு தத்துவம் பண்ணியிருக்கிறார். கடந்த 25 பட்ட பாடுகள், பட்ட கஷ்டங்கள், எல்லா காரியங்கள் ஒருவேளை நடக்காமல் போயிருக்குமானால் 26 துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று ஆண்டவர் சொல்றார். யோபு அவருடைய வார்த்தை சொல்லப்பட்டு, பேசினால் என் துக்கம் மாறாது, பேசாமல் இருந்தால் எனக்கு என்ன ஆறுதல் என்று சொல்லியிருக்கிறார். ஆனாலும் இந்த வேலையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குழப்பங்களுக்கும் 26 துக்கங்கள் சந்தோஷமாக மாற்றப் போகிறார். உலகம் நம்மை மாற்றி துக்கிட்டு சிரிக்கும், சந்தோஷப்படுவார்கள். ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று மெய்யாவே நான் சொல்றேன். அதனால நாம் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். 26 நம் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் செய்ய போகிறார். இது அறுவடையின் ஆண்டு. இந்த ஆண்டில் எதையெல்லாம் நாம் துணிந்து செய்கிறோமோ அதற்கெல்லாம் ஒரு அறுவடையான பலனை ஆண்டவர் தரப்போகிறார். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை ஆசீர்வதியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அதுக்கேற்ற பலனும் மாற்றங்களை தாரும். இயேசுவின் மூலம் தாரும். ஆமென். தேங்க்யூ. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.